இடத்துல லியோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பிஎஃப்ஐ. உண்மையிலே R15 ஓட்டுறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட். அண்ணா யூனிக்கான அங்கேருந்து நம்மள்கிட்ட ரேஸ் போட்டுன்னு வராது. பைக் சூப்பர் ப்ரோ, பைக் சூப்பர். டிஆர்எஃப் பிடிக்குமா? புட்றா Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a 2D riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo-doo ground. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் பிவி லாக. என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போன விலாகில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருப்போம். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். நம்ம டிஆர்எஃபோட அண்ணன் இருக்காங்களாம் இங்கே கீழே வந்து ஏதோ ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி தங்கியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அதோட மறுபடியும் இப்போ கொச்சின் நோக்கி தான் போகிறோம். இப்போ தான் வந்து இவர் தான் தங்கியிருக்காப்புல, டிஆர்எஃப் மாமா. இதெல்லாம் இப்போ நம்ம வெற்றிகரமா 2026 முதல் பைக் ட்ரிப் கிளம்ப போறேன். கிட்டத்தட்ட 4 மாசமா பேக் ஷாட் வாங்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே போக முடியல. கிட்டத்தட்ட நானுமே சரி, நம்ம லியோ போனதுலேருந்து எங்கேயும் போக முடியல, லியோ இருந்தப்பே போக முடியல. வந்து இந்த R15 எப்போ சாமி இவரெல்லாம் R15 ஓனரு எப்படிதான் மாட்டுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்டாக பேக் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் 200 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நினச்சாதான் இன்னும் பயமாக இருக்குது. சரி, ஓகே போய் வந்து சசன் கிளம்ப வர. இப்போ திங்ஸ்லாம் இங்கேயே பேக் பண்ணியாச்சு. அவர் பேக் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எங்கே போகிறோம்? நம்ம டேரெக்டாக கும்பலாங்கி போகிறோம். வேறு எங்கேயுமே நடுவில் கேரளாக்குள்ளே என்ட்ரானா டேரெக்டாக கும்பலாங்கிக்குள்ளே தான் போய் வண்டி ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கு நோ ஸ்டாப். டேரெக்டாக போகிறோம், ரூம் செக்இன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் அங்கே பண்ணுறதுலாம் நடவடிக்கை நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கணும். இப்போதைக்கு கோகுல் மாமா நம்ம வந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குன்னு கொச்சினுக்கு. அங்கே போய் கும்பலாங்கி தான் பார்க்க போகிறோம். போயிட்டு ரூமில் எடுத்துகிட்டு அதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து கும்பலாங்கி தான் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நைட்டு நேரத்தில் தான் அது நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த போட்டிங் போனால் அந்த தண்ணியை நம்ம நல்லா பார்க்க முடியும். ஓகே, சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே பாருங்க, சன்ரைஸ் செமையாகிட்ருக்கா. வாவ், வெறித்தனமாக இருக்கிறது, வெறித்தனமாக. ஓகே பேஃபே, நம்ம வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். போய் திங்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃபே, சீக்கிரமே நம்ம லியோ வருவான், பெரிய ரைடு பண்ணுறோம். இப்போ வந்து சின்னதாக ஒரு குட்டி ரைடு போயிட்டு வரோம். ஓகே ஓகே பிஎஃபே, மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக வேர்த்து கொட்டி விட்டது. இவர் தான் வண்டி எடுக்கிறாப்புல. என்னென்னா பின்னாடி பேக் வச்சு கட்டிட்டு பைக் சாவி பைக்கில் பேக்கில் வச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆகா சாவி இல்லையே அப்படின்ட்டு. கொஞ்சம் முன்னாடி போ. ஆஹா, நம்ம வந்து மேப்பு போடவில்லைங்க. நம்ம டிஆர்எஃப்ல மேப் போட்டிருக்காப்புல. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான் நம்ம. ஆஹா, ஐயோ கோயம்புத்தூர் நல்லா புழுக்கமாக இருக்குங்க. சரியான புழுக்கமாக இருக்குது. எனக்கு ஜாக்கெட்லாம் வேர்த்து ஊற்றிட்டு ஜாக்கெட்டை நனைஞ்சிட்டு செமையாக நனைஞ்சி போச்சு ஜாக்கெட்டு. சன் ஆஹா முடியல. நான் கிட்டத்தட்ட 405 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு. இப்போ வந்து நேராக கொச்சின் தாங்க போகிறோம். இன்னும் 200 கிலோமீட்ரு. ஐயோ அப்பா, இல்லை 4 மணி நேரம் காமிக்குது. இப்போ எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் போகிறோம். போய் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிட்டு. கிட்டத்தட்ட 2 R15ல் 3 பேர் போகிறோம். 2மே எம்மு தான். என்ன இது ஒயிட்டு, அது வந்து ரெட்டு. ஓகேவா? ஓகே பிவிஎஃப் மக்களே, உண்மையிலேயே கோயம்புத்தூர் புழுக்கமாக தாங்க இருக்குது. செத்த நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. நம்ம 220 வந்து டாப் பாக்ஸை வச்சு கொஞ்சம் இடையில ரொம்ப நாளாக பழகிட்டோம்மா. டாப் பாக்ஸ்லேயே திடீர்னு பேகை வச்சு கட்டி எப்பா முடியலப்பா சாமி. பழசு இன்றைக்கி மறக்கக்கூடாதுன்னு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் டாப் பாக்ஸ் ஈஸி தாங்க, உண்மையிலே ஈஸி கேர். என்ன செஞ்சுவிட்டேன் அப்படின்னா, வண்டி சாவியை தூக்கி பேக்கில் வச்சுட்டேன். அதாவது பேக்கில் வச்சுட்டு தான் நம்ம கொஞ்சம் அந்த போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டேன்.
எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்குறேன், சாவி வைக்கல. ஆஹா, பேக்கிலே விட்டோம்டா சாவி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அவுத்து அப்புறம் ஆஹா முடியலடாப்பா சாமி, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சங்கட குஸ்காக ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். இப்போ நேராக கொச்சின் தாங்க போகிறோம். கொச்சினுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 205 கிலோமீட்டர் இருக்குது. மணி 7 மணி ஆகிட்டு. எங்கேயாவது போகிற வழியில் டீயை குடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, இது இப்போதைக்கு பசிக்கிற மாதிரி இல்லை, அதனால் சாப்பிடல. சப்போஸ் டிஆர்எஃப்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துனா கூட சேர்ந்து சாப்பிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். இடத்துல லியோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிஎஃப்ஏ, என்னன்னு தெரில, மாதிரியாவே லியோ நினப்பாவே இருக்குது. லியோ 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 அப்படின்ட்டு. 220 தான். இந்த டேங்க் ஃபுல் வச்சுட்டு கொச்சின் போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த டேங்க் ஃபுல்லே கொச்சின் போயிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் ஒரு 1000 அடித்தா போயிடும். அந்த மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். இங்கேருந்து 200 அப் அண்ட் டவுன் 4 கிலோமீட்டர். நம்ம வந்து விரட்டி போகிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம வர்றப்போ கூட ஓரளவுக்கு 110 இடையில பாஸ் பண்ணோம். இப்போ அப்படி கிடையாது. டிஆர்எஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற ஆள். ஆமாம், அவர் கூட சேர்ந்து ஒரு 80க்குள்ளே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மைலேஜ் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாப்புல, நீ வரும்போது எத்தனை ஸ்பீடில் வந்த அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன் இது மாதிரி 90 தான் வந்தேன், 95 வந்தேன். இப்போ இடையில 110 தூக்கிட்டேன் வண்டியை அப்படின்னு சொன்னேன். அதுதான் கதை அப்படின்னு. வர்றா என்ன சார், என்ன ஸ்டூடெண்ட் மாடிஃபை பண்ணியிருக்காப்புல. பைக் சூப்பர் ப்ரோ, பைக் சூப்பர். நல்லா இருக்கு பைக். என்ன ஸ்டூடெண்ட் மாடிஃபை பண்ண வண்டி, மாடிஃபை பண்ணி போயிட்டுருக்காப்புல தலைவர். நம்மளை லியோ மாடிஃபை பண்ணுங்க, ரொம்ப இதாக இருக்க. கண்டிப்பாக பண்ணுவோம். வேறு மாதிரிங்க லியோ லைஃப்பில் ஒரு பார்ட்டுங்க. அவனை நினச்சா புலம்பிகிட்டு இருக்கேங்க பிஎஃப். அவன் நினச்சி தான் டெய்லி புலம்பிகிட்டு இருக்கிறேன். ஓகே பிஎஃப், நம்ம கோயம்புத்தூர் விட்டு முதல்ல வெளில கிளம்புவோம். அப்புறம் சிக்னல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி ஹைவே ரீச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே மாதிரியாக இருக்குங்க, அப்படியே உடம்பு கசன்னு இருக்கு உள்ள. ஏன்னா ஜாக்கெட்டு நல்லாவே இதாகிருச்சு, நல்லா ஈரமாகிருச்சு. அப்பா பறக்கிறான் மனுஷன். டிஆர்எஃப் போய் டிஆர்எஃப் பிடிப்போமா? புட்றா ராசா, டிவியெல்லாம் ஆன் ஆயிட்டு. டிஆர்எஃப் பிடிக்க முடியுமா? புட்றா தம்பி, பிடி பாப்போம். நெருங்கிட்டான் பையன். முன்னாடி ஒரு 220 ஒன்று போகுதுங்க, அதை பார்த்துக்கிட்டே வரான் 220. அதே பின்னாடி லேடிஸ் வேறு உட்காந்துருக்காங்களா, சப்போஸ் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க. நம்ம பார்க்குறது என்னமோ 220 தான், அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா. அந்த ஆள் கட்டடிச்சு போயிட்டுருக்கான். ஐயோ, கேப்பில் ராஜா ஆகிறது 220 தான். இடையில கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. அது நம்ம கிண்டல் பண்ணல, இருந்தாலும் ஏங்க கேப் அடிக்கிறதுல மாசு யாருன்னு கேட்டு பாருங்க. பிஎஃப் 220 தான் எப்பயுமே. நீங்கள் யாரை வேணால் சும்மா சொல்லிட்டு தெரியலாம், எந்த வண்டி வேணாலும் கேப்பில் கிங்கு 220 தான். ஓகே, இது என்ன ரவுண்டானான்னு தெரியலையே. இன்னுமே நம்ம வந்து இந்த கடத்தரை விட்டு வெளில போகலைங்க. பாருங்க 220 போயிட்டுருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு 220. பின்னாடி அந்த அக்கா உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம போகிற பக்கத்தில் சரி கொஞ்சம் தூரமாகவே இருந்த வண்டியை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம வண்டி என்ன கலரோ, நம்ம லியோ என்ன கலரோ அதே கலரு அதே மாடலு. சரி ஓகே பேஃபே, அப்படியே போக கண்ணே பண்ணுவோம் மக்களே. டிஆர்எஃப் கூகுள் போட்டு வச்சு செய்யுது இருக்கு. கூகுள் வச்சு செய்யுதுங்க வருங்க. சப்பைக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கு. கோவைக்குள்ளே இருக்குது. மேலே ட்ரெயின் போகிறது, ரயில்வே ட்ராக் இருக்குது. என்ன ஏரியானே தெரில, எங்கேயோ போயின்னுக்குறோம். வயிற்ற வேற பசிக்குது பிஎஃப். ஆமாம், வயிற்ற வேறு ரொம்ப பசிக்குது. நேற்று நைட்டு வந்து பாயப்பிள்ளைக்கு ஆர்வம், அதனால் ஒழுங்காக சாப்பிடல. ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா செஞ்சது. ஒன்று தின்னுட்டு அதோட வந்துட்டேன். அந்த பக்கம் போகிறப்ப
இப்போ அந்த வண்டியை டிராஃபிக்கில் ஹைவேல கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஓட்டிடலாம் போல். டிராஃபிக்கில் ஓட்ட தான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ கையெல்லாம் கடுக்குறாப்பா. பாருங்க மலை மேலே கோயில செமையாகுது சாமி. தூரத்தில் ஏதோ ஹைவே மாதிரி தெரியுது, பார்ப்போம். கொட்டாய் வருது, தூக்கம் வருது பிஎஃப், தூக்கம் வருது. தூக்கம் வரதான் ரைடு ஆச்சிட்டு போறியா? உனக்கு நியாயமா அதெல்லாம்? எங்கள் பிள்ளைய கொஞ்சம் நேரம் படுக்க வச்சா. பாலக்காடு 29 கிலோமீட்டர் பிஎஃப் இங்கேருந்து பாலக்காடு. இன்னும் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம் போல், இன்னும் கேரளா வரல. பாலக்காடு 41 கிலோமீட்ரு. ஓஹோ, ஹைவே வந்து விட்டோம். இல்லை, இப்போ வந்து லெஃப்ட்டு எடுக்கணும், சாரி ரைட் எடுக்கணும். ரைட்டு பாலக்காடு 41 கிலோமீட்ரு. ஹைவே வந்துட்டாலே போதும்ப்பா சாமி. நம்ம கொஞ்சம் ஒத்த கை கூட விட்டு விட்டு ஓட்டி மேனேஜ் பண்ணலாம். ஐயோ நான் வண்டிடா சாமி இதெல்லாம். ஓகே பேபே, அதை போக கண்டினியூ பண்ணுறேன். ஹைவே ஏறிட்டு எங்கே சாப்பிட போகிறேன்னு தெரில. சாப்பிடும்போது கூட கூப்பிட்றேன், சாப்பிடும்போது கூட கண்டினியூ பண்ணுறேன். மணி என்னன்னு வேறு தெரியலையே. ஹேண்டில் பாரில் செல்லு இல்லைன்னா மனுஷனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது பிஎஃப். டிஆர்எஃப் தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவான். தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவான். இங்கேயே வா. ஆமாங்க, இன்னும் 40 கிலோமீட்டர் பாலக்காடு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். அப்புறம் குருமாவுக்கு காசு, கிரேவிக்கு காசுன்னு கேட்பாங்க. ஓஹா, ஹைவே ஏரியாச்சுடா சாமி. 6 கீரை போடு, அவ்வளோதான். நிமிந்துட்டேன் இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்படி தாங்க ஓட்டிட்டு வரேன் முக்கால்வாசி நேரம், அவ்வளோதான். மற்றபடி வாபிள் ஆகலை, அந்த வண்டி சுத்தமாக வாபிளே ஆகலை. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க. இப்படி தான் ஃபிங்கர் டிப்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வண்டியை. சரி ஓகே பீஃபே, போக கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு. ஓகே பீஃபே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்காடுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த பக்கம் தாண்டினா சாம்பாருக்கு 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சரி சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 4 இட்லி நறுக்குன்னு சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுங்க. NS200 பறக்குது, த பீஸ்ட். ஓகே பீஃபே, அப்படியே மாயே டயர்டாக இருக்குது. சாப்பிட்ட உடனே தூக்கம் தான் வருது. சரி போவோம், இன்னும் 200 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர்கிட்ட போகணும். இப்படியும் டைம் ஆகிடும், பார்ப்போம். பசங்க நாங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே பிவிஎஃப், இந்த கடையில் சாப்பிட்டோம். யாராவது இந்த பாலக்காடு பக்கம் வரேண்ணே பையனை. யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் சாப்பிடுங்க. உண்மையிலே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சிலிண்டர் இல்லாமல் தாங்க நிறைய இடத்துல தட்டுப்பாடாக இருக்குது. அவரே சொல்கிறாரு நிறையா டிஷ் குறைச்சிட்டேன்ப்பான்னு. அவர் தார ஆயோ. $360 மாட்டியிருக்காப்புல. பக்கத்தில் போவோம், நம்மளும் கவர் ஆகுமா? ஐயா வேறு மலை, மவுண்டன்ஸ். இந்த மலை அதுக்கு மேலே பெரிய மலை இருக்குங்க. செம செம செம. இப்போ வந்து கொச்சின் போகிற ஹைவேல போயிட்டுருக்குறோம் பிஎஃப்ஏ. ஜாலியாக இருக்குது வெளித்தளம். என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பசங்களை உண்மையிலே மிஸ் பண்ணுறாங்க. நல்லா கூட்டமாக போயிட்டுருப்போம். யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலங்க பிஎஃப்ஏ. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் பிறந்ததுலேருந்து ரைடே எங்கேயும் போகல. இப்போ தான் வந்து போகிறேன். அதுவும் பாருங்கள், நானும் டிஆர்எஃப் மட்டும்தான் போகிறோம். யாருமே இன்னும் வரல. கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பெரிய ரைட் இருக்குது. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிஎஃப்ஏ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பார்டர் கிராசிங்
கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வெல்கம் டு கேரளா. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் பிஎஃப். வருங்க போர்டு அதுக்குள்ளே பிச்சு போட்ட பழம் மாதிரி ஆகிட்டு. ஓகே ஓகே. இங்கே வந்து கேரளாக்குள்ளே இப்போ நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்குங்க. என்னென்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு விஷயம் கேமரா வந்து மவுண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்களா ஹெல்மெட்லலாம். ஹெல்மெட்லேயும் சரி பைக்லேயும் சரி எங்கேயும் மவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இப்போ இந்த இன்டர்காம் யூஸ் பண்ணுறோம்ல அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறதுன்னு தெரில. அதே சமயம் இன்னொரு விஷயம், இது என்ன நினச்சா இன்னும் கொடுமையாக இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மொபைல் வைக்கிறோம்ல அதுவே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நாள் அது எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கும் தெரில பிஎஃப். ஏன்னா அந்த இதை வச்சு நிறைய பேர் சொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுவாங்க, அங்கேயும் இருக்கும் இல்லாமல் இருக்காது, அதெல்லாம் ஓட்டுவாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு தெரில. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு தெரில, பாவம். அதெல்லாம் ஒரு புதுசாக டூரிஸ்ட் வந்தவங்க அவங்களாம் என்ன செய்வாங்க வழி பார்க்குறதுக்கு? போங்க கேரளா கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க. ஏன்னா சூப்பரான ஒரு ஊரை வச்சுருக்கீங்க, சூப்பரான ஒரு நாடு ஏரியாவை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கவர் பண்ணி மக்களுக்கு காமிச்சா தானே எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதில் ஸ்பீடு லிமிட் வேறு, அது வேறு ஒரு தொல்லை இங்கே. சிவகவே அப்படியே போவோம். இது என்னடா அது? ஏதோ வீட்டுக்கு செப்டி டேங்கு மாதிரி இருக்குது. மாம்பெருசா. நம்ம இந்த ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கேரளா டோல்கேட்டு. ஆமாம், ரைடிங் சாட்டு உள்ளே வேர்க்குது, அப்படியே அரிக்குதுங்க, சொரிய கூட முடியல. ஓகே, கேமரா வேறு பயமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இதோ டோல்கேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பைக்குக்கு போகிறது கொஞ்சம் பெருசாக கட்டிருக்காங்கப்பா, பரவாயில்ல. கேரளாவோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கோல்கேட்டுன்னு வருது பாருங்க. ஸோ கடவுளை, வேண்டாம் வேண்டாம், நோ அவசரம். ஓ, இந்த பக்கம் பஸ்ஸு போதா? கேரளா பஸ்ஸு பார்த்துட்டேன். ஆஹா, பேபின்னு பிரிக்க வேண்டியதான் வண்டியை. கேமராக்கள் கேரளாக்குள்ளே கேமராவில் கேச போடுறாங்க. வந்து கொச்சினுக்கு வந்து 101 கிலோமீட்ரு, திருச்சூர் 27 கிலோமீட்ரு. அப்பா, இதுலேருந்து ரோடு நல்லா பல அப்பா, என்ன இது தார் ரோடு தானே அது? இவ்வளோ அழகாக இருக்குது. கேரளாக்குள்ளே வந்தோடனே வெயிலே இல்லைங்க. அங்கே அது பாருங்க, மழை பெய்கிற மாதிரி மலை மேகம் இருக்குது. வெயில் அவ்வளோவா இல்லை, பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. நான் கூட என்னன்னா அடித்து பிரிக்க போகுதுடா, முடிஞ்சு வச்சுடா கதைன்னு நினச்சேன். பரவாயில்ல. அடப்பாவி கடவுளே, உனக்கு பொறுக்கல. இப்போதான் அவனை பற்றி பெருமையாக பேசுனேன், வெயிலே அடிக்கலன்னு டக்குன்னு வெயில் அடிக்குது பேர் சொல்லி வச்ச மாரி. கடவுளே. சரி, ஓகே பிஎஃப், அப்படியே போய்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டனல் வந்துடும் பிஎஃப். நம்ம டனலை பகலில் பார்த்ததே கிடையாது, நைட்டில் தான் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ பகலில் பார்க்குறோம், ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறோம். ஓகே, இங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகலாமோங்கிற மாதிரி தோணுது. சரி பார்ப்போம். டனலில் இருந்தால் டனலுக்கு முன்னாடியே எடுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் டனல் தாண்டி எடுப்போம். டோல்கேட்டு வந்து நினைக்கிறேன். அதாவது அந்த டோல்கேட்டு இன்னும் 1 கிலோமீட்ரு. அங்கே ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம். முடியல, ஷூ தெரியுது காய்ஸ், முடியல. தண்ணா யூனிக்கானா அங்கேருந்தே நம்மள்கிட்ட ரேஸ் போட்டுன்னு வராது ஜாலியாக. இந்த பேர் எதுக்கு இப்படி வரணும், அதுக்கு அப்படியே வந்துருக்கலாமா? ஏங்கண்ணா எவருங்க மலையெல்லாம் உடைக்கிறாங்க பிஎஃப் எங்கே பார்த்தாலும். 900 மீட்ரு தான் டோல்கேட்டு. நம்ம இந்த ரைடோட 2வது டோல்கேட். பரவாயில்ல, எத்தனை டோல்கேட்டை கனெக்ட் பண்ணிட்டு வரோம் பாருங்க. மலையை அப்படியே சரித்து இந்த ரோடை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, மலையெல்லாம் குடஞ்சி போட்டிருக்காங்க. புரியல என்னது? ஷூ தெரியுது காய்ஸ். பல்சர் வரதுன்னா R15 வரதுன்னா ஆக்கிட்டானுவா. சலாம் முடியல, சலாம் அப்படியே 2 பப்பாளி போகிற மாதிரி வெந்து போயிடுச்சு. 2 பக்கம் பழுத்து போய் கிடக்கு. உண்மையிலே R15 ஓட்டுறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட். ஷூ தெரியுது காய்ஸ், முடியல. ஐயோ
ஸ்மூத்தாக இருக்காவா? வண்டி ஸ்மூத்தாக இருக்கு. ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா வண்டி போகாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓ நீ அது வந்து இது 6 கீர் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு 6 கீர் இல்லை, 6 கீர் தான். அதனால் எனக்கு போகாத மாதிரியே ஃபீலாக இருக்குது. வண்டி மாதிரி இது இல்லை, இது BS6. ஆமாம், அதுவும் BS6 தான். BS7 என் வண்டி. அப்படி ஆமாம், தெரியாது உனக்கு? BS7 வந்து BS7 E20 ஃபியல் வந்தோடனே BS7 ஓகேவா? வண்டி எப்போ எடுத்தீங்க? 2023 லாஸ்ட்டு. BS7 வண்டி ஏதாவது ஆ கரெக்டாக 2.5 வருஷம் ஆகுது வண்டி வாங்கி. ஓகே பேஃபே, இங்கே ஒரு டீ பிரேக் போட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பொறுமையாக போவோம். மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு டோல்கேட்டுக்கிட்டே நிற்கிறோம். எனக்கு தெரிஞ்ச டோல்கேட்டு அங்கே நிற்கிறோம். ஓவர் வெயிலாக இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே கைஸ், ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நான் சாப்பிடவே இல்லையா? உங்கள் பல்சர் வருதுன்னு பாவம் எமக வருதுன்னு வண்டி வெளியே எடுத்து அப்பா ஷூ தெரியுது கைஸ், முடியல. எப்படி தான் ஓட்டி வராங்களோ. இதெல்லாம் என்ன ஆள் ஒருத்தவன் திருநெல்வேலியிலேருந்து வருவான் பாரு. ஐயோ, அவன் தாயா மனுஷன். நீ தாம்பளை டிரைவர், ஒன்று தாம்பளை வச்சு ஓட்டணும். டீ பிரேக் வந்து ஐஸ்கிரீம் பிரேக் ஆகிடுது. ஐஸ்கிரீம் பிரேக். ஆமாம், இப்போதான் டீலாம் குடிக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன வெயில் மக்கா மக்கா. கேரளாவில் குளிர் எடுக்கும் பார்த்தா வெயில் அடிக்குது. வண்டியில் பாருங்க கைஸே, பிள்ளைங்க அழகாக இருக்குது ரெண்டுமே. மருந்து மாதிரி இருக்கு. மருந்து மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் மருந்து மாதிரி இருக்கா? ஆமாம், அது என்ன கம்பெனி? லாஸா? நமக்கு லாஸா? லாஸா கம்பெனி நம்ம வாங்கி லாஸ் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கோம். கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கோம். லாஸானு கரெக்டாக தான் பேர். லாஸ் தான் மாடி தான். இது 70 ரூபா சொன்னாங்க. 2.70 வதறிட்டியா ஆள். 1.75 போட மாதிரி. ஓகே பிஃபே, இல்லை கொஞ்ச நேரத்தில் அந்த டனல் ஒன்று வந்துடும். வந்தோடனே அப்படியே நம்ம புள்ளிங்களை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டாம். ஓகே பிஃபே, அப்படியே மோட்டோவில் கன்வே பண்ணுறேன். Doobie doobie doo doo round, doobie goofy, I be smoking boofy by the pound, in the hoopty from the down.